ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி மார்ச் 23 மார்னிங். நேற்று ரேட்டு பார்த்தீங்கன்னா 13,380. ஸோ இன்றைக்கி மார்னிங் ரேட்டு வந்து 12,835. அடடா, கிராமுக்கு வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சிட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்காக போயிருந்துருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களும் அப்படி தான் காலையில் போயிருந்துருக்காங்க. கடையில் போய் டிசைன்ஸ் பார்க்குறப்பே வந்து ரேட்டு வந்து இன்னும் குறைஞ்சிருச்சு, 400 ருபீஸ் கிராமுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னதும் ஓ சூப்பர்டா அப்படின்னு சொல்லி அவங்களும் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்துட்டாங்க போல். பார்த்துட்டு செலக்ட் பண்ணி கால்குலேஷன்லாம் போட்டுட்டு காமிக்கிறப்ப என்ன சொல்லிட்டாங்க, இல்லை இப்போ கிராமுக்கு 200ரூபா கூடிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து நீங்கள் எஸ்டிமேஷன் எடுத்து கொடுத்தீங்கல்ல, ஸோ அந்த எஸ்டிமேஷன் போட்ட பில்லே வந்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணதும், இல்லை மேடம் இதுதான் உங்கள் சிட்டை வந்து இன்னும் க்ளோஸ் பண்ணல, க்ளோஸ் பண்ணியிருந்தாலாவது நாங்கள் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. சரி சிட்டை க்ளோஸ் பண்ணுங்கள், இந்த ரேட்டுக்கே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிட்டை க்ளோஸ் பண்ணி நமக்கு வந்து இன்னொரு ப்ராடக்ட்டும் அவங்க பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக பில் போட வர்றப்போ பார்த்தீங்கன்னா 13,135 மாறிடுச்சு போல். இல்லை நான் சிட்டே க்ளோஸ் பண்ணல, நான் நெக்ஸ்ட்டு இன்னொரு 2 மந்த்ஸ் தான் கட்ட வேண்டியது இருக்குது, கட்டிட்டு வந்து நான் மொத்தமாக கிராமுக்கே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை இப்போ நாங்கள் சிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டோம், நீங்கள் திரும்ப இதை கன்டினியூ பண்ண முடியாது, கண்டிப்பாக நீங்கள் ப்ராடக்ட் வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க போல். ஸோ கடைசியில் அவங்க பாவம் பார்த்து வச்ச ஜுவல்லையும் எடுக்காமல் காயினாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. இந்த மார்ச் 23, 2026 வந்து சரித்திரத்தில் தான் படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நாளில் நம்ம இங்கேருந்து வீட்டை வாசப்படியை தாண்டதுக்குள்ள ஒரு ரேட்டு, கடைக்குள்ள நுழையிறப்போ ஒரு ரேட்டு, ப்ராடக்டை பார்க்குறப்போ ஒரு ரேட்டு, பில் பண்ணுறப்போ ஒரு ரேட்டு, ப்ராடக்ட் கைக்கு வர்றதுக்குள்ளே ஒரு ரேட்டுன்னு சொல்லி இன்றைக்கி வந்து பல ரேட்டு வந்து வித்தியாசங்கள்லாம் இன்றைக்கி, அதுவும் ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு ரேட்டு மாறுபடுது. எந்த கடையில் கம்மியாக இருக்குது, எந்த கடையில் கூட இருக்குது அப்படிங்கிறது கூட கெஸ் பண்ணவே முடியல யாராலையும். இன்றைக்கி நீங்கள் யாராவது இன்ஸ்டா கோல்டு வந்து ஜிஆர்டியில் க்ளோஸ் பண்ணியிருந்தீங்க, இல்லை வேறு ஏதாவது சிட்டை க்ளோஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை சிட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கா அப்படின்னாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் ஒரு குழப்பமான மனநிலைமையில் தான் இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.